ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். எங்கள் கல்யாண நாளுக்காக தான் நான் அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக் செய்யலாமேட்டு தான் செஞ்சுருந்தேன். பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு உள்ளார இந்த சைடில் சர்க்கரை ஒரு கப் எடுத்து அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே ஒரு பேட்டரில் வெண்ணெயை ஊற்றி இந்த சர்க்கரை பாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த சைடில் பால் கொதி வந்ததுக்கப்புறம் ரவையும் சர்க்கரை தேவையான அளவு எடுத்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பபிள்ஸ் மாதிரி வரும். ஒரு சைடில் எண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சிடலாம். 3 முட்டையை எடுத்து நல்லா மிக்ஸ் வச்சு கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் வச்சு கிளறிடலாம். இந்த ரவை பேட்டர் நம்ம ரெடி பண்ணதை கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி சேர்க்கணும். ஆட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சக்கரை பாவு கூட இதை ஆட் பண்ணி 35 நிமிஷம் இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா லைட்டாக ஒரு ஸ்கூப் வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் எடுத்தோம்னா ரவா புட்டிங் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கல்யாண நாளுக்காக நான் செஞ்சுருந்தேன். அவரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். ரொம்பவே ஹாப்பியாக நாங்கள் கொண்டாடணும். ஒரு சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலுமே இதில் ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. பாய்.